ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போகிறோம். நடு காட்டுக்குள்ள ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மாவும் அவங்களுடைய பசங்களும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அந்த வீட்டோட கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு கயிறு ஒன்று அதை உடம்புல சுத்திக்கிட்டு தான் அவங்க வெளியே வருவாங்களே. அந்த கயிறு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் இவங்க போவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி இவங்க பண்றாங்க, அப்படி அந்த காட்டுக்குள்ள என்ன மர்மம் தான் இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா இருக்க போகுது. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2024வது வருஷத்துல ரிலீஸ் ஆன நெவர் லெட் கோன்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு அமைதியான காடு ஒண்ணு. வழக்கமா காட்டுல இருக்கிற மாதிரி உயிரினங்களும் மரங்களும் செடிகளும் இருக்கு. ஆனா அது கூடவே இறந்து போன ஒரு எலும்பு கூடும் அங்க இருக்கு. சடனா அந்த எலும்பு கூடுக்கு உயிர் வந்து கத்த இங்க தூக்கத்துல இருந்து ஒருத்தங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ இவங்கள வந்து நம்ம அம்மானே கூப்பிடலாம். இவங்க அப்படியே மெதுவா எழுந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி, இந்த வீடு ரொம்ப புனிதமானது, என் மனசும் ரொம்ப தூய்மையா இருக்கு, என்னை எந்த சாத்தானும் தொடவே இல்லை, நான் சுத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி இவங்க வெளியே போறாங்க. நைட் டைம். ஆனா அம்மா வந்து வெளியெல்லாம் போல, வீட்டையே தாண்டல. என்ன சொல்ல போனா அப்படியே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியே இருக்கிற புல் தரையை அவங்க தொடுறாங்க. சடனா சைட்ல இருந்து ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு அப்படியே இவங்கள தொட ட்ரை பண்ணுது. ஆனா அம்மா வந்து வீட்டோட அவங்க டச் பண்ணி இருக்கிறதுனால அந்த பேயினால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்புறம் அம்மா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையனோட பேரு சாமுவேல், சின்ன பையனோட பேரு நோலன். பசங்களா சீக்கிரம் எழுந்துருங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே தூக்கத்துல இருந்தும் பசங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அதோட இவங்க ஒரு டாகையும் வளர்க்குறாங்க. ஸோ இவங்க வீடு ஃபுல்லாவே மந்திர வார்த்தைகள், மந்திர புக்ஸ், இந்த பேய்களை விரட்டுறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ எல்லாமே இருக்கு. ஸோ அம்மா பசங்களுக்கு ஃபுட்டை கொடுக்குறாங்க. கொஞ்சோண்டு தான் இருக்கு. ரொம்பவே பசியில தான் இருக்காங்களே இவங்க எல்லாருமே. ஆனா இருந்தாலும் அந்த சின்ன பையன் நோலன் வந்து அவங்க வளர்க்குற டாகுக்கு சாப்பாடு கொடுக்க, பெரிய பையன் சாமுவேலும் டேய் நமக்கு சாப்பிடவே சாப்பாடு இல்லை, நீ டாகுக்கு கொடுக்குற, ஏன்னா பசியில இருக்கிறது நம்ம மட்டும் கிடையாது, நம்ம டாகும் தான் அப்படின்னு நோலன் சொல்ல, இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நோலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னா இவங்க வேட்டையாடணும். அதுக்காக வேட்டையாட ரெடி ஆகுறாங்க. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வெளியே போவாங்கன்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு கயிறு எடுக்கிறாங்க. அந்த கயிறு வந்து இந்த வீட்டோட கனெக்ட் ஆகியிருக்கு. நல்ல நீளமான கயிறு. அந்த கயிறை எடுத்து 3 பேருமே ஒன்னா நிக்க வச்சு, இந்த கயிறு நம்மளை காப்பாற்றும், தீய சக்திகளை விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்க உடம்புல கட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நெவர் லெட் கோ, நெவர் லெட் கோன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கயிறை விடவே கூடாதான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க. 3 பேருமே 3 டைரக்ஷன்ல போறாங்க. அம்மா ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. அவங்க கிட்ட ஒரு வில்லம்பு இருக்கு. ஏதாவது விலங்கு மாட்டுமா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க கண்ணுக்கு ஒரு பேய் ஒண்ணு நிக்கிறது தெரியுது. ஆனா அதை அம்மா கண்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் போன சாமுவேல் வந்து ஒரு பெரிய பாம்பு தோலை உரிச்சிட்டு போயிருக்கும் போல அந்த தோலை எடுத்து பாக்குறாரு. அப்புறம் மரத்துல ஒரு அணில் இருக்கு. அதை உண்டிகோல் வச்சு அடிச்சு ஆளு காலி பண்றாரு. இது அந்த சின்ன பையன் நோலன் பார்த்து சூப்பர்ரா அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் அந்த சாமுவேல் வந்து மரக்கிளையெல்லாம் உடைக்கும் பொழுது அதுல புழு தவளைலாம் ஒண்ணு இருக்கு. அந்த தவளையை எடுத்து ஆளு வாயில போட்டு பபிள் கம் மாதிரி மென்னு சாப்பிடுறான். எங்க அந்த சின்ன பையன் நோலன் வந்து மரத்துக்கு மேல ஏறி கூட்ட பார்க்கும் பொழுது அங்க முட்டைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே உடைஞ்சு போயிருக்கு. அவதான் கீழே இறங்கும் பொழுது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு முட்டை அப்படி புதுசா இருக்கு. ஸோ அந்த நோலனும் அந்த முட்டையை எடுக்கலான்னு போகும் பொழுது இருக்கிற கயிறு அவ்வளவுதான், அதை தாண்டி அவரால் போக முடியல. ஸோ அதனால கயிறை கழட்டிட்டு போகலான்னு பொழுது அந்த இடத்துக்கு சாமுவேல் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லடா அங்க பாரு முட்டை இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. அம்மா என்ன சொன்னாங்க, இந்த கயிறை விட்டு நம்ம பிரியவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த முட்டை சாத்தான்களுடைய ட்ரிக்கா கூட இருக்கலாம். ஆனா அந்த சின்ன பையன் நோலன் கேட்காம நான் போய் எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே சாமுவேலும் விசில் எடுக்கிறாரு. இந்த விசில் அடிச்சா அம்மா உடனே இங்க வந்துருவாங்க. நோலனும் அம்மா வந்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சரி நான் எடுக்கல அப்படின்னு அங்கிருந்து வந்துடுறாங்க. ஸோ அப்படியே வரும்பொழுது அந்த கயிறெல்லாம் அப்படியே கையில சுத்திக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பெரிய பையன் சாம் இருக்கான்ல, அம்மாவுக்கு என்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நோலனும் இப்ப நீ என்ன சொன்ன, நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சாம் போகும்பொழுது இந்த சின்ன பையன் நோலனு சாமுடைய கயிறை மிதிச்ச உடனேயுமே ஸ்லிப் ஆகி சாம் அப்படியே கீழே போய் விழுறாரு. கயிறை விட்டு அவரு தனியா பிரிஞ்சிட்டாரு. இதை பார்த்த உடனே நோலன்
பரவாயில்லன்னு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உடனே விசில் அடிக்க அந்த சவுண்டை கேட்டு அம்மா வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. கீழே விழுந்த சாமுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால அவரால் எழுந்து மேலையும் வர முடியல. அதோட அந்த சாம் இருக்கிற அந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் ஏதோ ஒன்று வித்தியாசமா சவுண்டு போட்டுக்கிட்டே பக்கத்தில் வர மாதிரியே தோணுது. அந்த சின்ன பையன் நோலனும் அவரோட கயிறை அவுத்து விட்டுட்டு வேகமா சாம் கிட்ட வந்து சாமை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணி மெதுவா அவங்க மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்களோட கயிறும் பத்தவே இல்லை. அப்பதான் அம்மா பாக்குறாங்க பசங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வயசான பேய் ஒண்ணு அவங்கள தொடறதுக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ பசங்களை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் அந்த கயிறை விட்டு ரிலீஸ் ஆகி வேகமா அந்த பேயை தாண்டி பசங்களை கூட்டிட்டு மேலே போய் அங்க இருக்கிற கயிறை எடுத்து 3 பேருமே சுத்திக்கிறாங்க. உங்க யாருக்கும் எதுவும் ஆகல, அந்த பேய் உங்களை தொட்டுச்சான்னு கேட்க எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு பசங்க சொல்றாங்களா. ஆனா அந்த பேய் இவங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. இப்போ இவங்க கயிறோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அந்த பேயால இவங்களை தொட முடியல. அதோட இந்த பேய் வந்து அம்மாவுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, பசங்களுடைய கண்ணுக்கு தெரியல. ஸோ அந்த கயிறோடவே கனெக்ட் ஆகி 3 பேருமே ஒன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேயுமே மந்திர வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட ஒரு செல்லார் ஒன்று இருக்கு. அங்க பசங்களை தள்ளி கத்திய காமிச்சு இங்க பாருங்க என் முகத்தை பார்க்காதீங்க, அந்த மந்திர வார்த்தைகள் மேல கைய வச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு கத்திய காட்டி மிரட்டும் பொழுது பசங்களும் பயந்துகிட்டே பழங்காலத்து சக்தி வாய்ந்த மரக்கட்டைகளால உருவாக்கின இந்த புனிதமான வீடு எங்களை காப்பாத்தும், இந்த வீட்டோடைய அஸ்திவாரத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த கயிறுகள் எங்களை சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்தும், எங்களுக்கு எதுவும் ஆகல, நாங்க தூய்மையா தான் இருக்கோம் அப்படின்னு அந்த பசங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாவும் நிம்மதியாகிறாங்க. ஏன்னா ஒருவேளை பசங்க பேயினால பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களால இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஆனா இப்ப பசங்க சொல்லிட்டாங்க. சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. காலில் அடிபட்டு இருக்குல்ல சாமுக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு அம்மா பார்க்குறாங்க. நோலனும் அம்மா நான் தெரியாதனமா அவனோட கயிறு மேலே மிதிச்சிட்டான், அதான் கீழே விழுந்துட்டான். அம்மா கோவத்தில் நோலனை பார்த்து அது சாதாரண கயிறு கிடையாது, அது லைஃப் லைன், அது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த ஈவில் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமோட காலை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமு அம்மா அந்த பேய் எந்த உருவத்தில் வந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அது உங்க பாட்டியோட உருவத்தில் வந்துச்சு, சரி அதை விட நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியே போயிட்டு கட் பண்ணாங்கல்ல கயிறு, அதுக்கு வந்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அகெயின் அந்த வயசான பேய் ஒன்று வருது. அந்த பேய் வந்து வெளியே மட்டும்தான் நிக்குது, அதால வீட்டுக்குள்ள வர முடியல. ஏன்னா அந்த வீடு வந்து மந்திர வார்த்தைகள் மந்திர பலகைகளால செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அம்மாவும் தைரியமா உட்காந்து அந்த பேயை பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா கிடைச்ச அந்த பூச்சி அணில் இது எல்லாத்தையும் சமைச்சு பசங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பசங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அப்பதான் அம்மாவும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிறத விட வெளியே இருக்கிற சாத்தான்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஒரு நாள் என் கண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணு கால் எதுக்குள்ளேயோ மாட்டுக்குச்சுன்னு ஹெல்ப் மீன்னு கத்தனா. என்னோட ரோப் முடிஞ்சிருச்சு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில கொஞ்சம் கேப் தான். நான் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னா ரோப்பை விட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா எனக்கு தெரியும் இது சாத்தானுடைய பிளான் தான் அப்படின்னு. ஸோ அதனால நான் ஹெல்ப் பண்ணாம அங்க இருந்து வந்துட்டேன். அந்த பொண்ணுடைய அலறல் சவுண்டு 10 நாளைக்கு மேல கேட்டது. அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த பொண்ணு இறந்து போய் எலும்பு கூடாவே மாறி இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணோட உடம்பு அங்கதான் இருக்கு. அதுங்களால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த வீடே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதோட இந்த வீட்டோடைய அஸ்திவாரத்தோட அந்த ரோப்பை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த ரோப்புக்கும் மந்திர சக்தி இருக்கு. ஸோ அந்த ரோப்பை நம்ம உடம்புல சுத்திக்கிட்டு நம்மளால வெளியே போக முடியும். அந்த சாத்தான்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஆனா ரோப் மட்டும் இல்லைன்னா அந்த சாத்தான்கள் நம்மள தொட்டா போதும் நம்மளும் அதுங்களால பாதிக்கப்பட்டு ஒரு பேயா மாறிடுவோம். நார்மலான சாத்தான்களால நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆனா இதுவே அந்த சாத்தான்கள் நம்ம 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிட்டா கூட அதுங்களால வீட்டுக்குள்ள வந்துட முடியும். ஸோ அதனால என்ன ஆனாலும் சரி நெவர் லெட் கோ அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பசங்களும் நெவர் லெட் கோன்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் அம்மா வந்து இந்த பசங்களை தம்மா துண்டு பங்கர் மாதிரி ஒன்று இருக்கு அதுக்குள்ள படுக்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோரை. எதுக்காகனா இந்த பசங்களுடைய சோலை கிளீன் பண்றதுக்காகவா. ஸோ 1 மணி நேரம் அந்த பங்கருக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க மனசை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இவங்க தூங்க வந்துடுறாங்க. அம்மா சொல்றத வந்து அந்த சாம்ன்ற பையன் வந்து கண்மூடித்தனமா நம்புறான். ஆனா அந்த நோலனுக்கு வந்து நிறைய டவுட் வருது. அது எப்படி பேய் வந்து அம்மா கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, தோ நம்ம வளர்க்குற டாக் ஜாலியா போயிட்டு வருது, அது ரோப்லாம் யூஸ் பண்ணல, அது நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்க சாமும் டேய் ஏன்னா பேய்களுக்கு நாய் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுடா, மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சாம் சொல்றாரு. ஆனா நோலன் கேட்கற மாதிரியே இல்ல. அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டது உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான் போல, பேயா இருந்திருந்தா நேரத்துக்கு மறைஞ்சு போயிருக்கணும்ல. ஆனா இன்னமும் அந்த பொண்ணோட எலும்பு கூட இருக்குன்னா அந்த பொண்ணு உண்மை தானே. ஆனா அதுக்கும் சாம் என்ன சொல்றாருன்னா டே அம்மா சொன்ன மாதிரி அந்த பேய்கள்லாம் புத்திசாலிடா, அது மறைஞ்சு போயிருந்தா அம்மா அது பேய் தான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னமும் அந்த எலும்பு கூட
இருக்கிறதுனால ஒருவேளை உண்மையான பொண்ணுதானோ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அது அங்கேயே இருக்கு. உடனே நோலனும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம 2 பேரும் கயிறு இல்லாம தானே இருந்தோம், நமக்கு பின்னாடி பேய் வந்துதான் அது அம்மா கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதான், ஆனா நம்ம எதையும் ஃபீல் பண்ணவே இல்லையே. அதோட ஞாபகம் வச்சுக்கோ நம்ம அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாத்தையும் கொன்னது நம்ம அம்மா தான். அந்த சாம் பையனும் ஆமா ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னு சாம் என்ன சொன்னாலும் நம்ம நோலன் நம்புற மாதிரியே இல்ல. நோலனை பொறுத்த வரைக்கும் பேய்கள்லாம் எதுவும் கிடையாது, அம்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புறாரு. உடனே நோலனும் நான் ஏன் உன் கயிறை மிதிச்சேன் அப்படின்னா அம்மாவுக்கு ஒன்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு நீ சொன்ன, அதான் காண்டில பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்ல சாமும் என்னது நான் அப்படி சொன்னா, நானும் அப்படி சொல்லலையே, ஒருவேளை அந்த சாத்தான் சொன்னதுதான் உன் காதுல கேட்டிருக்கோம். ஆனா அந்த சாத்தானை பத்திலாம் நோலன் நம்புற மாதிரியே இல்ல. அதோட நோலனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி ஒண்ணு இருக்கு. சோ அதனாலேயே நோலன் கால்ல மணி மாதிரி ஒண்ணுத்த கட்டி வச்சிருப்பாங்க, ஒருவேளை தூக்கத்துல நடந்தா மணி சவுண்ட வச்சு நோலனை பிடிச்சிடலாம் அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா நோலனும் சாமும் தூங்கிடுறாங்க. ஆனா இவங்களுடைய அம்மா தூங்காம வெளியே இருக்காங்க. அப்பா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான், அதாவது இந்த பசங்களுடைய அப்பா. ஜூன் எப்படி இருக்க, பசங்களா எப்படி இருக்காங்க, எனக்கும் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்ல அம்மாவும் நான் வெளியே வந்தா நீ என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, என்ன ஆனாலும் சரி நான் வெளியே வரமாட்டேன், என் பசங்களை பாதுகாப்பேன் இப்படின்னு அம்மா சொல்ல அந்த ஆவியும் அப்படியே பயங்கரமான குரல்ல என்ன ஆனாலும் சரி உன்னை தொட்டு உன் குழந்தைகளை நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு அம்மா பயத்தோடவே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்னதா கிளாஸ் ஹவுஸ் இருக்கு. அதுல தான் இவங்க சாப்பிட தேவையான செடிகள் எல்லாம் வளர்ப்பாங்களே, அந்த கிளாஸ் ஹவுஸுக்கு போறதுக்கு கூட ரோப்பை கட்டிக்கிட்டு தான் போவாங்களே. ஸோ அம்மா வந்து செடிகளை நட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட கை ஃபுல்லா நிறைய ஸ்பைடருடைய டேட்டுவும் அவங்க முதுகுல பெரிய பாம்போடைய டேட்டுவும் இருக்கு. இதை பார்க்குற நோலனும் அம்மா பாம்புனா ஈவில் சாத்தான்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்களே அதை டேட்டோவா போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, இதை நானும் உங்க அப்பாவும் இந்த உலகம் நார்மலா இருக்கும் பொழுது சிட்டில போட்டது, இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு, இந்த உலகத்திலேயே இப்ப உயிரோடு இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும்தான். அது எப்படிமா சொல்றீங்க, நம்மள மாதிரியே நிறைய பேர் வெளியே இருக்கலாம்ல, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனாதானே நமக்கு தெரியும் இப்படின்னு நோலன் தொணன்னு பேச, இங்க பாரு நோலன், எங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ண இவ்வளோ நாள் நான் உயிரோட இருக்கேன், அதே மாதிரி நான் என்ன சொல்றேனோ அதை நீ ஃபாலோ பண்ணு, நீயும் உயிரோட இருப்ப. இங்க இருக்கிற பேய்களால இந்த காட்டை தாண்டி போகவே முடியாது, அப்படி போகணும்னா அதுக்கு மனுஷங்க வேணும், அதுங்க நம்மள பிடிச்சிருச்சுங்கன்னா அவ்வளவுதான், நம்ம மூலியமா வெளியே போயிடும், உலகமே அழிஞ்சிரும் எப்படின்னு நோலன் கிட்ட அம்மா சொல்றாங்க. சோ இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட இருந்த ஃபுட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. மென்டலா பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மியூசிக் எல்லாம் பிளே பண்ணி ஜாலியா டான்ஸும் ஆடுறாங்க. சோ அம்மா தான் வெளியே போயிட்டு எதையாவது ஒண்ணுத்த வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அந்த கயிறோட தான். சோ அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு காக்கா கத்துற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த காக்கா இந்த குட்டி பையன் நோலன் இருக்கான்ல, அந்த நோலனுடைய முகத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதோட அம்மா கண்ணுக்கு நோலன் பயங்கர பேயா தெரியற மாதிரி தெரியுது. அதை பார்த்து இவங்க பயந்து போறாங்க. சோ எவ்வளவு தேடியும் ஃபுட்டை கண்டுபிடிக்க முடியலையா, அதனால ஒரு மரத்தோடைய பட்டையை அப்படியே மெலிசா உரிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து கட் பண்ணி பேன்ல ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஒரு மாறு தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வேற வழி இல்லையே, அதை தான் சாப்பிட்டாகணும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அம்மாவுடைய கண்ணுக்கு வெளியே அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ வேற ஃபுட்டு கிடைக்காததுனால அகைன் 3 பேரும் வெளியே போய் அந்த மரப்பட்டைகளையே உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த குட்டி பையன் நோலனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. சடனா பக்கத்துல இருந்த சாமையும் அம்மாவையும் காணோம். நோலனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு அவர் கட்டிருப்பார்ல கயிறு, அது அப்படியே அவரை வேகமா தரன்னு இழுத்துட்டு போகுது ஒரு கிணத்துக்குள்ள. நோலனும் தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் முடியல. சடனா பார்த்தா நைட் டைம் நோலன் வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. அவர் காலில் அந்த மணியும் இருக்கு. தூக்கத்திலேயே நடந்து வெளியே வந்துட்டாரு போல. மணி சவுண்ட் எப்படி கேட்காம போச்சுன்னு தெரியல. கயிறு இல்லாம நம்ம வெளியே வந்துட்டோமே அப்படின்னு நோலனுக்கு இப்பதான் புரிய வருது. பக்கத்துல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்க டக்குன்னு அம்மா வந்து நோலனை பிடிச்சிடுறாங்க. இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற சாம் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வந்து பார்த்தா அம்மா நோலனை அந்த மந்திர பலகைகள் மேல கைய வச்சு மந்திரத்தை சொல்றாங்க. நோலனும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நோலனுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு அம்மா நிம்மதியாகிறாங்க. சோ அப்புறம் நோலனை வந்து தூங்குறதுக்கு அனுப்புறாங்க. ஆனா நோலன் தூங்காம அவருடைய பிரதர் சாம் கிட்ட, நான் வெளியே இருந்தேன்டா கயிறே இல்லாம, அம்மா சொல்ற மாதிரி சாத்தான் எதையும் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்ச அம்மா பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். உடனே சாமும் அம்மா எதுக்காகடா நம்ம கிட்ட பொய் சொல்லணும், யோசிச்சு பாரு, அம்மா சரியா சாப்பிடுறதே கிடையாது, அதோட அம்மா சொல்ற மாதிரி இந்த உலகத்துல நம்ம 3 பேர் மட்டும்லாம் கிடையாது, வெளியே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்படின்னு நோலன் சொல்ல, ஆனா சாம் பதிலுக்கு எதுவும் சொல்லவே இல்லை. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே இருந்து அம்மாவும்
கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. நோலன் வந்து அவங்க வளர்க்குற டாக் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இத தூரத்துல இருந்து அம்மா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணா அதுல ஒரு பழைய போலாரைட் கேமரா இருக்கு. சோ அந்த கேமராவை பசங்க கிட்ட காமிக்க, அம்மா இது என்னதுமா? இதுதான் கேமரா. இத எங்கேயாவது ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி இந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும், அப்படியே இதுக்குள்ள இருந்து போட்டோ வெளியே வரும். சோ இந்த கேமரால எடுத்த போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அம்மாவும் இந்த ரெண்டு பசங்களும் சின்ன பசங்களா இருக்கும் பொழுது எடுத்த போட்டோலாம் இருக்கு. இந்த கேமராவை வச்சு இன்னும் ஒரே ஒரு போட்டோவை தான் எடுக்க முடியும். சோ அதனால நல்ல விஷயம் நடக்கும் பொழுது இந்த கேமரா மூலியமா நம்ம போட்டோ எடுக்கலாம். உங்க ரெண்டு பேர்லயே யாராவது ஒருத்தர் எடுங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதோட பசங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வின்டர் சீசன் வரப்போகுது. போன வருஷத்தை விட இந்த தடவை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வளர்த்த செடிகள் எல்லாமே கெட்டு போக போகுது. நம்ம கிட்ட ஃபுட் எதுவும் கிடையாது, மிருகங்களும் பக்கத்துல இல்ல. இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறந்து போயிடுவோம். நம்ம உயிரோட இருக்க ஒரே வழி நம்ம வளர்க்குற டாக கொன்னு அதோடைய மாமிசத்தை நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நோலன் கடுப்பாகிறாரு. ஏன்னா நோலனுக்கு அந்த டாக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நோலன் கத்துறத பார்த்துட்டு அம்மாவும், இங்க பாரு நோலன், நமக்கு வேற வழி தெரியல, இதைதான் பண்ணி ஆகணும். அம்மா அது நம்ம ஃபேமிலியில ஒரு ஆளுமா, எப்படிமா உங்களுக்கு கொல்ல மனசு வந்தது? அதோட நேத்து நைட்டு கயிறு இல்லாம நான் வெளியே நின்னுகிட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு எந்த ஒரு பேயும் தெரியலமா. நீங்க சொல்றது எதுவும் உண்மை கிடையாது. உடனே அம்மாவும், நோலன் அந்த பேய் ஏன் உன் கண்ணுக்கு தெரியலனா அப்பதான் நீ என்ன சந்தேகப்படுவ. இப்ப நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, இதுதான் அந்த பேய்களுக்கு வேணும். அதனால இப்ப நம்ம உயிர் பொழைக்க நம்ம டாக நம்ம கொன்னுதான் ஆகணும். நீங்க வேணா சாம் கிட்ட கேளுங்க, அவன் ஓகே சொல்றானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சாமும் டாக கொல்றது எனக்கு ஓகே தான் சொல்ல, எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நோலன் கோச்சிக்கிட்டு டாக கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். சோ அம்மாவும் அவங்களோட கயிறை கட்டிட்டு நேரா நோலன் கிட்ட வந்து அந்த டாக பிடிக்கிறாங்க. நோலன் விடவே மாட்டாரு. இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த டாகை இழுத்து கொண்டு போய் பக்கத்துல அந்த கிளாஸ் வீடு இருக்கும்ல, அங்க வச்சு அம்பால அந்த டாக கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அம்மாவுக்குமே அந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதுதான். ஆனா இப்ப வேற வழி இல்லாம அதையே கொல்றோமேனு இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே ஷூட் பண்ணி சாகடிக்கலாம் நினைக்கும் பொழுது பின்னாடி நோலன் வந்து நிக்கிறாரு. நோலன் கைத்தெல்லாம் கட்டவே இல்ல. நோலன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, சாத்தான் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதுமா, பாருங்க நான் எதையும் கட்டாம தான் நிக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகல. அதே மாதிரி நீங்களும் இருந்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அம்மாவோட கயிறை இவரு கட் பண்ணிடுறாரு. உடனே அம்மா அங்க இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நோலன் அந்த கண்ணாடி வீட்டுடைய டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அம்மாவும் கத்துறாங்க. நோலனும், நீங்க இருந்து பாருங்கம்மா, பேய் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, நோலன், நான் உங்ககிட்ட முழுசா எதையும் சொல்லவே இல்ல. இங்க இருக்கிற பேயை இங்க கொண்டு வந்ததே நான் தான், என்னோட தப்புனாலதான் இதெல்லாம் நடந்தது. ப்ளீஸ் கதவை ஓபன் பண்ணு, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆனா நோலன் ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. அப்பதான் அந்த இன்னொரு பையன் சாம் உடம்புல கயிறை கட்டிக்கிட்டு நோலனை தள்ளி விட்டுட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ண, நோலனும் சாமும் சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க அம்மா கண்ணாடி எல்லாம் உடைச்சு வெளியே வரலான்னு ட்ரை பண்றாங்க. அப்பதான் அம்மா இருக்கிற அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ளேயே ஒரு கிழவியோடைய பேய் ஒண்ணு நிக்குது. அது அம்மாவை பார்த்து, ஒரு வழியா பாத்தியா, நாங்க நினைச்சது நடக்க போகுது. இப்ப நான் உன்னை தொட போறேன், ஓ மூலியமா உன் பசங்களை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அப்படியே பக்கத்துல வருது. அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணாடி பீஸ் ஒண்ணுத்த கையில எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த பேய்களால வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆனா இதுவே இவங்களை டச் பண்ணி அவங்கள பொசஸ் பண்ணிடுச்சுன்னா அதுங்களால வீட்டுக்குள்ள வர முடியும். சோ அப்படிதான் அம்மாவை டச் பண்ண அது பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. அம்மா அதுக்கு விடாம கையில இருக்கிற அந்த கண்ணாடி பீஸ்னாலேயே அவங்க கழுத்தை அறுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இங்க வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பசங்க சண்டையை நிப்பாட்டிட்டு சாம் உள்ள ஓடி வந்து அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க அம்மா இறந்து போயிருக்காங்க. பாவம் அந்த சாம் ரொம்ப கஷ்டப்படுறான், அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நோலனும் வந்து பாக்குறாரு, நம்ம ஒருவேளை பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. அதோட அம்மா பேய பார்த்திருக்காங்க, அது மூலியமா நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நோலன் இப்ப பேய் இருக்கு அப்படின்னு நம்புறாரு. கீழே இருந்து அந்த கயிறை எடுத்து அவர் உடம்புலையும் கட்டிக்கிறாரு. சோ இப்ப அம்மா இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் தனியா வாழ்ந்தாகணும். ஃபர்ஸ்ட் நோலன் வந்து அந்த கயிறை கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போய் அவரோட டாக கூப்பிடுறாரு. ஆனா அது எதையோ பார்த்து பயந்து ஓரமா உட்காந்துகிட்டு இருக்கு, வரவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்து பைன் இலையால ஆன ஒரு டீயை போட்டு அவருடைய பிரதரான சாமுக்கு கொடுக்க, ஆனா சாம் குடிக்காம, நீ வெளியே போயிட்டு வந்திருக்க, ஒருவேளை சாத்தான் உன்னை தொட்டு இருக்கும், இங்க இருக்கிற உட்டை தொட்டு மந்திர வார்த்தையை சொல்லுன்னு சொல்ல நோலனும் சொல்றாரு. இப்பதான் சாமும் நம்புறாரு. இவங்க கிட்ட சுத்தமா ஃபுட்டே கிடையாது. அதுவும் சாம்லாம் பசியில உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. இதை புரிஞ்சுக்கிற நோலனும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை சாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே மொத்தம் 3 கயிறு இருக்கும்ல, அம்மாவுக்கு ஒண்ணு, நோலனுக்கு ஒண்ணு, சாமுக்கு ஒண்ணுன்னு, அந்த 3 கயிறையும் ஒன்னா கனெக்ட் பண்ணா அந்த கயிறோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால காட்டுக்குள்ள இன்னும் டீப்பா போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடலான்னு இந்த நோலன் மட்டும் போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள
போறாரு. அதான் கயிறு நீளமாயிடுச்சுல. அப்படியே போய்கிட்டே இருக்கும்பொழுது கடைசியா கயிறோட எண்டும் வருது. பார்த்தா ஒரு ரோடு. கண்டிப்பா அந்த ரோடு வழியா யாராவது வர வாய்ப்பு இருக்குன்னு நோலனும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அப்போதைக்கு அங்க யாருமே இல்ல. சரின்னு நோலனும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா வீட்டுக்குள்ள போலான்னு பொழுது அங்க ஒரு பர்சன் வராரு. தம்பி, நீ தானே ஹெல்ப் மீன்னு கத்துனது? என் காதுல அந்த சவுண்ட் கேட்டது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாம உள்ள வந்தேன். பார்த்தா உண்மையிலேயே நீதானா? ஆமா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நோலனும் என்னோட பேரு நோலன், என் பிரதர் உடம்பு முடியல, எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த பர்சனும் என்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு சாம் வந்து கையில அந்த வில்லம்போட ஒழுங்கு மரியாதையா அதே இடத்துல நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாம் வந்து அந்த பர்சனை ஒரு பேய் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம நோலன் என்ன சொல்றாருன்னா, அது உண்மையான மனுஷன் தான், ப்ளீஸ் எதுவும் பண்ணாத. அங்க அந்த பர்சனும், என்னடா தம்பிங்களா, ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி மிரட்டுறீங்க, இங்க பாருங்க என்னோட கார் ஒரு 2-3 மைல் தள்ளி இருக்கு, என்னை அப்படியே விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நகர ட்ரை பண்ணும்பொழுது அந்த சாமு நகராதீங்க இல்லைன்னா சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. என் அம்மாவை கொன்னது நீ தானே அப்படின்னு சொல்ல, எதுவும் உன் அம்மாவை நான் கொன்னனா? உன் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுடா, பொய் சொல்லாத, நீ சாத்தான் தானே. எங்க நம்ம நோலனும், டேய் ஒருவேளை அவர் உண்மையான பர்சனா இருந்தா என்னடா பண்றது, ப்ளீஸ் அவரை போக விடு அப்படின்னு சொல்ல, சாமும் அப்படியே கம்முன்னு இருக்கா. அந்த பர்சனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா திடீர்னு சாம் மனசு மாறி அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அந்த பர்சன் வழியில துடிக்க எங்க நோலன் பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிருப்பார்ல, அதை எடுக்கிறதுக்காக. சோ உடம்புல கயிறை கட்டிக்கிட்டு நோலன் காட்டுக்குள்ள போக அங்க ஒரு இடத்துல அந்த பர்சன் சாகர நிலைமையில இருக்காரு. அவர் கையில ஒரு போன் இருக்கு. 911க்கு கால் பண்ணிருக்காரு. பதில் பேச கூட முடியல, அப்படி உயிருக்கு போராடுறாரு. நோலன் நைஸா போயிட்டு அவருடைய பேகை மட்டும் புடுங்கிட்டு நேரா வீட்டுக்கு வர, அவ்வளோ சாப்பாடு இருக்கு. அதுல ஒன்னத்தை ஓபன் பண்ணி சாப்பிட நோலன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டதே இல்ல. சோ அப்பதான் அந்த இடத்துக்கு சாமும் வர, சாமுக்கும் ஃபுட்டை கொடுக்கலான்னு பார்த்தா அவரு நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றாரு. அது சாத்தானுடைய ஃபுட்டு, அதை சாப்பிட்டா நானும் சாத்தானா மாறிடுவேன். ஆனா நோலன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு, இந்த உலகத்துல நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை தாண்டி வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அம்மா நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்க, நம்ம இங்க இருந்து வெளியே போகணும், இல்லனா இங்கேயே நம்ம இறந்து போயிடுவோம் பசியில அப்படின்னு சொல்ல சாம் கேட்கற மாதிரியே இல்ல. ஆனா நைட் டைம் ஆகுது. நோலனுக்கு தெரியாம சாம் அந்த ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன அந்த பர்சனுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பர்ஸ் ஒன்னு, அதுல அந்த பர்சனும் அவருடைய பொண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டார்ச் லைட் ஒன்னு இருக்கு. அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி கலரை மாத்தி மாத்தி இந்த சாம் நைட்டு ஃபுல்லா தூங்காம ஆளு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த கண்ணாடி வீடு இருக்கும்ல, அதுல இருந்து சவுண்ட் கேக்குது. உடனே சாமும் கயிறை கட்டிட்டு அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது யாரோ நிக்கிற மாதிரி தெரிய, அம்மா இது நீங்க தானான்னு திறந்து பார்த்தா அம்மா இறந்து போன நிலைமையில கீழே தான் இருக்காங்களே. சடனா பின்னாடி ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. நான் என்னோட அப்பாவை தேடி வந்தேன், அவர் என்ன கார்லயே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாரு, அவர் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இந்த சாமும், நீ எப்படி கரெக்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அப்பாவுடைய கால் தடத்தை பார்த்து தான் இங்க வந்தேன், அவர் இந்த வழியா தான் வந்திருக்காரு, நீங்க அவரை பாத்தீங்களா, அவரு நல்லா ஹைட்டா இருப்பாரு, பேக் கூட மாட்டிருப்பாரு, அதோட நீ ஏன் ஒரு கயிறை எடுத்து உன் உடம்புல சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாமும் என்ன காப்பாத்திக்கதான், எதுக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்பொழுது தான் சாம் கையில இருக்கிற அந்த டார்ச் லைட்டை நோட் பண்றாங்க. அது எங்க அப்பாவோட டார்ச் லைட் தானே, அது எப்படி உனக்கு கிடைச்சது? உடனே சாமும், இங்க பாரு இது வந்து மிஸ்டேக் தான், தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது அங்க இறந்து போன நிலைமையில சாமோடைய அம்மா தானே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, நம்ம அப்பாவை தான் இவங்க கொன்னு அங்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல வேகமா ஓட ட்ரை பண்ணுது. சாமும், இங்க பாரு அவரு பேயின்னு நினைச்சுதான் நான் தெரியாம கொன்னுட்டேன் அப்படின்னு இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அந்த பொண்ணு வளைஞ்சு வளைஞ்சு ஓட இவரோட கயிறு எல்லாம் மரத்துல மாட்டிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல கயிறு பத்தாம இவரால போக முடியல. சாமும், நம்ம இப்ப பார்த்தது உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான், அது ஒன்னும் பேய் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரோப்பை கழட்டி விட்டுட்டு வேகமா அந்த பொண்ணை தேடி போனா அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னே தெரியல. சடனா வித்தியாசமான சவுண்டா கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து. அந்த பொண்ணு அங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லி சாமும் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுடைய 2 கை அந்த மரத்துக்கு பின்னாடி தெரியுது. ஆனா டக்குன்னு 3ஆவதா ஒரு கை வருது, 4ஆவது கை வருது, அப்படியே மரத்துல ஏதோ பூரா ஏறுற மாதிரி ஏறுது. இத பார்த்து சாமு பயந்து போறாரு. சடனா சாம் முன்னாடி கொடூரமான முகத்தோட அந்த பேய் வந்து அதோடைய நாக்காலேயே சாம டச் பண்ண உடனேயுமே அவ்வளவுதான், சாமுக்கும் பேய் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆள் அப்படியே கீழே விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற நோலனுக்கு சாம் காணோம் அப்படின்ற விஷயம் புரிய வருது. இவரும் உடம்புல கயிறை கட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து சாம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சாமு கயிறை கட்டிட்டு வெளியே போனதுக்கான தடம் தெரியுது. சோ அந்த கயிறை பிடிச்சு இழுக்கும் பொழுது வெறும் கயிறு மட்டும் தான் வருது, சாம காணோம். சோ நோலனும் சாம் எங்க இருக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் நோலன் அப்படின்னு
அப்படின்னு சாமோடைய குரல் கேக்குது. சோ அந்த குரலை ஃபாலோ பண்ணி நோலனும் போக ஆரம்பிக்கிறாரு. சடனா பார்த்தா சாம் நம்ம நோலனுடைய கயிறை கட் பண்றாரு. கட் பண்ண உடனேயுமே இந்த பக்கம் ஒரு கார் ஒன்னு இருக்கு. அது ஒர்க் ஆகாத காரு. ஆனா இப்ப அதுல லைட் எரியுது. அந்த இடத்துல பார்த்தா சாம் இருக்காரு. சோ நோலனுக்கும் புரிய வந்துருச்சு. சாம் வந்து பேய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேகமா இவரு வீட்டுக்கு ஓடி வராரு. வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஒருவேளை இது சாமா இருக்கலாமோ அப்படின்னு சாம் நீயா அப்படின்னு வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா சாம் வந்து பெட்ல ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாமுக்கு தலைக்கு மேல சீலிங்ல வித்தியாசமா ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒன்று உருவாகி இருக்கு. நோலனும் மெதுவா சாமுடைய கையை பிடிச்சி அங்க இருக்கிற உட்டுல கையை வச்சு இந்த வீடு ரொம்ப புனிதமானது அப்படின்னு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லலான்னு ட்ரை பண்ணும் பொழுது உடனே அந்த சாம் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அது சாம் கிடையாது, அது ஒரு சாத்தான். கத்தியாலேயே நோலனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நோலன் அப்படியே எகிரி குதிச்சு ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. இந்த சாமும் நோலனை அந்த ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணி அவ்வளோ பெரிய கட்டலு அதை அந்த பையன் அசால்ட்டா தள்ளுறான். சோ அதுக்கப்புறமா சாமு நெருப்பை பத்த வச்சு அந்த வீட்டையே எரிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க ரூம்குள்ள இருக்கிற நோலனால அந்த ரூமை விட்டு வெளியே வரவே முடியல. அதோட கீழே இருந்து புகைலாம் வருது. மொத்தமே மர வீடு. கொஞ்ச நேரத்துல எல்லாமே எரிய போகுது. நோலனும் சாம் நீ பெரிய தப்பு பண்ற, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு கத்த சாம் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அழகா மெதுவா வீட்டுக்கு வெளியே போய் ஓரமா உட்காந்து இந்த வீடு எரியறத அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நோலனும் ஜன்னல் வழியா வெளியே வராரு. ஆனா இன்னமும் நோலன் வந்து அந்த வீட்டுடைய ரூஃப்ல தான் இருக்காரு. இந்த விஷயத்த சாம் உட்காந்து பார்த்து இதுக்கு மேல இந்த வீடு உன்னை காப்பாத்தாது அப்படின்னு சொல்ல நோலனால அங்க இருந்து கீழே குதிக்க முடியாது, ரொம்ப ஹைட்டு. திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் கீழே இறங்கிதான் வெளியே வரணும். இங்க வெளியே அந்த பையன் சாம் அவங்கிட்ட அந்த போலாரைட் கேமரா இருக்கு. ஆளு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டை போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சடனா அப்படியே திருப்பி அந்த எரியிற வீட்டோட ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. அதுல இருந்து அந்த போட்டோவும் வருது. அந்த போட்டோல என்ன இருக்குன்னு இப்ப நமக்கு தெரியாது. எங்க நம்ம நோலன் வந்து எரியிற வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி வரலான்னு பொழுதுதான் நோலன் அப்படின்னு ஒரு குரல். அது அம்மாவுடைய குரல். நோலனால எதையும் நம்ப முடியல. ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க. கண்டிப்பா நீ என்னோட அம்மா கிடையாது, நீ யாருன்னு சொல்லி கேட்க நான் உங்க அம்மாவை விட மேல, இதுக்கு மேல நீ பயப்படாத நோலன், நான் ஒரு டார்க்னஸ். இவ்வளவு நாள் நான் உன் அம்மாக்குள்ள இருந்தேன், இப்ப உனக்குள்ள இருக்க போறேன், உங்க ரத்தத்துல நான் கலந்து இருக்கேன் அப்படின்னு அம்மா உருவத்துல இருக்கிற அந்த பேய் சொல்லுது. ஆனா நோலன் நீ என்னோட அம்மா கிடையாதுன்னு வேகமா ஓடி போறாரு. இவங்க வீட்லயே சின்னதா பங்கர் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப புனிதமான ஒரு இடம், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா நெருப்பே எரிஞ்சாலும் அந்த இடம் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரு நினைக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிற அம்மா உருவத்துல இருக்கிற அந்த பேயும் அப்படியே பங்கர் கிட்ட வரும் பொழுது பார்த்தா அங்க நோலனை காணோம். நோலன் பின்னாடி இருந்து அப்படியே அம்மாவை பிடிச்சி அந்த புனிதமான பங்கருக்குள்ள விழுந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அம்மா பயங்கரமா துடிக்கிறாங்க. நோலன் அம்மாவை விடாம அந்த மந்திர வார்த்தைகளை சொல்ல அம்மாவுடைய உடம்பே அப்படியே ஒரு பாம்பு மாதிரி வித்தியாசமான ஒரு உயிரினமா மாறுது. சோ நோலன் வந்து அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அந்த உயிரினம் நோலன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மறைஞ்சு போகுது. சோ அதுக்கப்புறமா வீடு மொத்தமா எரியுது. ஆனா நம்ம நோலன் இருந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான இடம்ன்றதுனால அது மட்டும் எரியல. ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து நோலனை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்திருப்பார்ல, ட்ரெக்கிங் போனவர், அவரு கூட 911க்கு கால் பண்ணிருப்பாரு. அந்த காலை ட்ராக் பண்ணி ஆளுங்க வந்திருப்பாங்க. இங்க வீடு எரியறத பார்த்து வந்து காப்பாத்திட்டாங்க. சோ நோலனை அப்படியே ஹெலிகாப்டர்ல மேல தூக்கி அவரை காப்பாத்தி இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. நோலன் அங்க இருக்கிறவங்க கிட்ட என்னோட பிரதர் சாம் என்ன நான் சாமை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, சாம் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சாமும் பக்கத்துல தான் இருக்காரு ஆளு. சோ சாமும் நோலனை பார்த்து நான் தான் சொன்னல ஈவில்னு ஒண்ணு கிடையாது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, சாம் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா அம்மாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடிலாம் சாம் சொல்ற மாதிரி நோலனுக்கு காதுல கேட்டிருக்குமே தவிர சாம் சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப சாமே டைரக்டா பேசுறாரு. அதோட இந்த சாம் வீடு எரியும் பொழுது ஒரு போட்டோ எடுத்திருப்பார்ல, அந்த போட்டோ என்னன்னு இப்பதான் நமக்கே தெரிய வருது. அந்த போட்டோல சாம் இருக்காரு, பின்னாடி வீடு எரியுது. அதோட சாமுடைய ஷோல்டர்ல ஒரு பேயோடைய கை ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சாமும் பேய் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவரும் ஒரு ஈவில் தான். அந்த ஈவில் இப்போ மனுஷங்க வாழ்ற நகரத்துக்கு வரப்போகுது. சோ இந்த கதையை ஆரம்பத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது தாத்தா பாட்டி, அந்த பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி பேய் இருக்கு, அது நம்மள பொசஸ் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் நம்பவே இல்லை. ஆனா தாத்தா மட்டும் தான் நம்புறாரு. சோ அதனால பாட்டிக்காகவே ஒரு வீட்டை உருவாக்குறாரு. மந்திர வார்த்தைகள்லாம் பொறிச்ச இந்த வீடு. அதுவும் இந்த வீடு வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நடு காட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வர முடியாது. சோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேய்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா இவங்களால சமாளிக்க முடியாதுல. அதனால இந்த வீட்டோடைய அஸ்திவாரத்தோட கயிறை கட்டி அந்த கயிறை உடம்போட கட்டிக்கிட்டு வெளியே நடமாட ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும்.
அதுதான் நம்மளுடைய அம்மா. அவங்களுக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கயிறை கட்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அம்மா வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்பாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவங்க சிட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கதான் போய் டேட்டூலாம் போட்டுக்கிட்டு அங்க ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க. பிரெக்னென்ட்டாவும் ஆவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிய வரும் சாத்தானுன்றது உண்மைதான் அப்படின்னு. ஸோ அவங்களால அந்த சிட்டிக்குள்ள அவங்க குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. அப்பதான் அவங்க அம்மா அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்க குழந்தைகளோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிற பேய்கள் வந்து வேற வேற உருவத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் எப்படியாவது தொடணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா உண்மையிலேயே ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அதான் ட்ரெக்கிங் போவார்ல, அவரு உண்மைதான். ஆனா அந்த சாம் தான் அவரை போட்டு தள்ளிட்டாரு. நல்ல வேளையா அவர் கால் பண்ண 911 தான் இப்ப இவங்க தப்பிச்சு வெளியே வராங்க. ஆனா தப்பிச்சு வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அந்த சாமு பேயினால பாதிக்கப்பட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு இந்த இடத்துலயே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பேய் தான் அப்படின்னு முக்காவாசி கன்ஃபார்ம் ஆகுது. பட் இது பேய் கிடையாது, இது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஓகே தான். ஸோ எனக்கு வந்து இது ஒரு பேய் கதையா தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.